சாந்தி. அவ்யக்த சமிகை ஜூலை மாதம். இந்த மாதத்தினுடைய தீம் என்னன்னா, संकल्पों की शक्ति जमा कर श्रेष्ठ सेवा के निमित्त बनो। संकल्पों की शक्ति जमा कर श्रेष्ठ सेवा के निमित्त बनो. பாபா புரிய வைக்கிறாரு, எண்ணங்களின் சக்தியை சேமித்து சிரேஷ்டமான சேவைக்கு நிமித்தமானவர் ஆகுங்கள். பாபா நமக்கு 4 பாடம் கொடுத்திருக்கிறாரு. ஞானம், யோகம், தாரணை, சேவை. இதுல 4வது பாடம் சேவை. சேவையிலுமே உடல் மூலமான சேவை இருக்கு, மனதின் மூலமான சேவை இருக்கு, பொருள் மூலமான சேவை, சம்பந்தம், தொடர்புகள், உறவுகள் மூலமான சேவை, விருத்தி மூலமான சேவை, வாயுமண்டலத்தை உருவாக்கக்கூடிய சேவை, இப்படி நிறைய சொல்லிட்டே போலாம். அதுல இன்னைக்கு இந்த மாதம் முழுவதும் பாபா எதை புரிய வைக்கிறார் அப்படின்னா, சங்கல்ப சக்தியை சேமிப்பதால் மனதின் மூலமாக செய்யக்கூடிய சேவை. சோ இந்த சங்கல்ப சக்தி அப்படிங்கிறது என்ன? சங்கல்பம் அப்படின்னா எண்ணம். ஒவ்வொரு எண்ணத்திற்கும் ஒரு சக்தி உள்ளது இல்லையா? இப்ப நம்ம ஏதோ ஒரு பொருளை பாக்குறோம், அது நமக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா ஒரு குஷி வருது, ஆஹா இது எவ்வளவு நல்லா இருக்கு. சோ அந்த பொருள், அதை பார்த்த உடனே என் மனதுல ஒரு எண்ணம் வருது, இது பிடிச்சிருக்கு. இந்த பிடிச்சிருக்குன்ற அந்த ஒரு நல்ல தாட் வந்த உடனே நான் குஷியா, ஹாப்பியா ஃபீல் பண்றேன். ஆக அந்த எண்ணம் எனக்குள் மகிழ்ச்சி எனக்கூடிய ஒரு சக்தியை கொண்டு வந்தது. அதே போல ஏதோ ஒண்ணு பிடிக்காத நடந்து போச்சு, உடனே நம்ம துக்கப்படுவோம், பயந்துடுவோம், கவலைப்படுறோம். அப்ப அது என்ன ஆயிடுது? அந்த எண்ணம் அது போன்ற உணர்வுகளை எனக்குள்ள கொண்டு வந்தது. ஆக அந்த எண்ணத்திற்கு இது போன்ற உணர்வுகளை கொண்டு வருவதற்கான சக்தி இருக்கு. சோ இந்த விஷயம், இந்த எண்ணம் என்பது எனக்குள்ள ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துது. அதே போல நாம எதை பற்றியோ அல்லது யாரை பற்றியோ எண்ணங்களை உருவாக்கினால் அந்த எண்ணம் அந்த பொருளை, அந்த நபரை சென்று சேர்கிறது. அப்போ அது அந்த ஒரு நல்ல தாக்கத்தையோ அல்லது எதிர்மறையான விளைவுகளையோ அவர்கள் மீது ஏற்படுத்துது. இதைத்தான் பாபா என்ன சொல்றாரு? எண்ணங்களின் சக்தி. ஏதோ ஒரு சூழ்நிலை நாம எதிர்பார்த்தபடி இல்லை அப்படின்னாலும் அதையும் நேர்மறையாக மாற்றக்கூடிய சக்தி என்னுடைய எண்ணங்கள்ல உண்டு. இல்லை, அதை பற்றி நான் அதிகமா கவலைப்படுறேன், அதிகமா நான் அப்செட் ஆகிறேன் அப்படின்னா அந்த சூழ்நிலை இன்னும் மோசமாவதற்கான வாய்ப்புகள் தான் அதிகம். சாரமா பாபா என்ன சொல்ல வர்றாருன்னா, நம்முடைய ஒவ்வொரு எண்ணத்திற்கும் சக்தி இருக்கு. அந்த சக்தி நல்ல விளைவுகளையும் உருவாக்கும் அல்லது எதிர்மறையான விளைவுகளையும் அது ஏற்படுத்தும். எனவே அந்த எண்ணத்தின் சக்தியை வீணாக்க வேண்டாம். அதை நல்ல விதமாக உபயோகப்படுத்தலாம், அதை சேமித்து வைக்கலாம். அந்த சேமிப்பு நமக்கு தேவையான நேரத்தில் உதவி செய்யும். இதைத்தான் இந்த மாதம் முழுவதும் பாபா நமக்கு பல ரூபங்களை சொல்லி கொடுக்கிறாரு. ஆக எண்ணத்தினுடைய சக்தியின் அதிசயம் என்ன? அது என்ன மாதிரியான அதிசயங்களை நம்மால நம்பவே முடியாது, அப்படிப்பட்ட காரியங்களை எல்லாம் அது செய்துவிடும். அப்ப அந்த எண்ணத்தை நம்ம எப்படி வீணாக்குறோம், அதை நம்ம எப்படி வேஸ்ட் பண்றோம், இதையும் புரிய வைக்கிறாரு. சரி, அதை எப்படி நம்ம அந்த வீணாவதிலிருந்து தடுக்கலாம், அதை நாம சேமிக்கலாம், அதையும் புரிய வைக்கிறாரு. சோ சேமித்து அதை என்ன செய்யணும்? அதை நமக்காக, மற்றவர்களுடைய நலனுக்காக நாம அதை எப்படி உபயோகப்படுத்தணும் அதையும் சொல்லித்தராரு. ஆக மொத்தம் இந்த மாதம் முடிவுல நம்ம பாபா நமக்கு தினசரி என்ன ஒரு அவ்யக்த சமிகை சொல்றாரோ அதை அப்படியே நம்ம பிராக்டிஸ் பண்ணிட்டோம்னா ஜூலை மாத முடிவு ஆகஸ்ட் 1ஆம் தேதி நம்முடைய மனம் முழுமையாக நம்முடைய கண்ட்ரோல்ல வந்துடும். நம்ம ரொம்ப பவர்ஃபுல் சோல் ஆகிடலாம். நாம நினைத்ததை, நல்ல காரியங்களை கண்டிப்பா நம்மால சாதிக்க முடியும். எனவே இந்த மாதத்தினுடைய அவ்யக்த சமிகை மீது நம்ம கொஞ்சம் கவனம் கொடுக்கலாம். இதை நம்ம எங்கேயாவது நோட் பண்ணி வச்சுக்கலாம். அடிக்கடி இதை நம்ம படிச்சு பார்க்கலாம், சிந்தனை செய்யலாம், பிராக்டிஸ் பண்ணலாம். ஆல் தி பெஸ்ட்.
அவ்யக்த சமிகை ஜூலை 1, 2025. இன்றைய வாக்தாதாவினுடைய மகா வாக்கியம், जैसे आजकल सूर्य की शक्ति जमा कर कई कार्य सफल करते हैं, यह भी संकल्प की शक्ति इकट्ठी की हुई हो तो उससे औरों में भी बल बढ़ सकते हो. பாபா புரிய வைக்கிறாரு, எப்படி இன்றைய காலகட்டங்களில் சூரிய சக்தி, சோலார் பவர், அதன் மூலமாக பல சாதனங்களை இயக்குகிறாங்க, கரண்ட் அதுல இருந்து ஜெனரேட் பண்றாங்க, இன்னும் பல நல்ல வேலைகளை அதன் மூலமா நம்ம செய்யறோம். அப்ப அந்த சூரியனுடைய சக்தியை நம்ம சேமித்து வைப்பதன் மூலம் அதை யூஸ் பண்றோம். அதே போல பாபா புரிய வைக்கிறாரு, நம்முடைய எண்ணத்தினுடைய சக்தியை சேமித்து வைப்பதன் மூலம் நம்ம பிறரிடம் கூட சக்தியை நிரப்ப முடியும். பிற ஆத்மாக்களுக்கு நம்மால் சக்தியை கொடுக்க முடியும். காரிய சஃபல் கர் சக்தே ஹோ. சோ நிறைய நல்ல காரியங்களை நாம செய்ய முடியும், அதை வெற்றியுடையதாக ஆக்க முடியும். ஆனா எப்ப சொல்றாரு, அதை நம்ம வேஸ்ட் பண்ணாம நல்லபடியா யூஸ் பண்ணினோம்னா. ஜோ ஹிம்மத் ஹீன் ஹை உன்னை ஹிம்மத் தேனி ஹை. ஸோ யாரோ ரொம்ப மனமடைஞ்சு போயிருக்காங்க, ரொம்ப பலவீனமா இருக்காங்க, என்னால முடியல அப்படின்னு நம்ம வெளி உலகத்துல பாக்குறோம்ல, நிறைய பேர் டிப்ரெஷன்ல இருப்பாங்க. அப்ப நம்ம அவங்களுக்கு பாபா ஏற்கனவே நமக்கு அவ்யக்த முரளியில் என்ன சொல்லியிருக்கிறாரு, நீங்க யாருக்கு இனிமேல் அட்வைஸ் செய்யாதீங்க. அதாவது அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய சக்தி கூட அந்த ஆத்மா கிட்ட இல்ல. நம்ம நல்லதுதான் சொல்றோம், ஆனாலும் அவர்களால முடியல. அப்ப அவங்களுக்கு நம்ம எப்படி தைரியம் கொடுக்கறது? அந்த ஆத்மாவுக்கு நம்ம சக்தியை கொடுத்தோம்னா அதுக்கு கொஞ்சம் தைரியம் வருங்கிறாரு. அப்போ நம்ம கிட்ட அதுக்கு ஸ்டாக் இருக்கணும். वाणी से भी हिम्मत आती है लेकिन सदा काल की नहीं. பேச்சின் மூலமாக தைரியம் வருகிறது, ஆனால் அது சதா காலத்துக்கும் இல்லை. அவங்க ஏதோ ஒரு ப்ராப்ளம் சொல்லுவாங்க, நம்ம கொஞ்ச நேரம் அவங்களுக்கு ஒரு சொல்யூஷன் கொடுப்போம், ஆதரவா 4 வார்த்தை பேசுவோம், கொஞ்ச நேரம் அவங்க திருப்தியா இருப்பாங்க, அதுக்கப்புறம் மீண்டும் அதே ஒரு பழைய நிலைக்கு போயிடுவாங்க. ஏன்னா ஆத்மாவுக்கு நம்ம சக்தி கொடுக்கல, ஆறுதலா 4 வார்த்தை பேசினோம், அவ்வளவுதானே. तो वाणी के साथ साथ श्रेष्ठ संकल्प की सूक्ष्म शक्ति ज्यादा कार्य करेगी. எனவே நம்ம பேசி அவங்களுக்கு ஆறுதல் சொல்லினோம், ஒரு சொல்யூஷன் கொடுத்தோம். ஆனா பாபா என்ன எதிர்பார்க்கிறான்னா, அதன் கூடவே அந்த ஆத்மாவுக்கு நம்ம சக்தியை கொடுத்தோம்னா அவங்களுக்கு அதுல இருந்து ஒரு தைரியம் கிடைக்கிறது. நம்முடைய வார்த்தையை விட அது இன்னும் வேகமா வேலை செய்யும். வர்த்தமான் சமய இசிக்கு அவசியக்தாக. ஆக இந்த நேரம் இதுதான் தேவைப்படுகிறது. ஏன்னா நமக்கு நல்ல பாபா முரளியில சொல்லிடுறாரு, ஆத்மாக்கள் நாளுக்கு நாள் இன்னும் வீக் ஆகுறாங்களே தவிர அவங்க பவர்ஃபுல் ஆகிறது இல்லை. நேத்தை விட இன்னைக்கு வீக்கா இருக்காங்க, இன்னை விட நாளைக்கு இன்னும் வீக்கா இருக்காங்க. ஸோ மெதுவா ஆத்மாவோட சக்தி குறைஞ்சிட்டே வருதுன்னும் பொழுது நம்ம அவங்களுக்கு சக்தி கொடுக்கிற சேவை தான் இப்போ செய்ய வேண்டியிருக்கு. அதனால் இந்த காலத்தினுடைய கட்டாயம் இதுதான் இருக்கிறது. எனவே அந்த சேவையில நம்ம ஈடுபடுத்திக்கணும். ஆத்மாக்களுக்கு சக்தியை கொடுக்கணும். எனவே ஆத்மாக்களுக்கு கொடுக்கணும்னா நமக்குள்ள அதை நம்ம நிரப்பிக்கணும். நிரப்பணுங்கிறத விட பாபா என்ன சொல்றாரு, சேமிச்சு வச்சுக்கோங்க, அதை வேஸ்ட் ஆகாம நீங்க பாத்துக்கோங்கிறாங்க. ஸோ இன்னைக்கு நம்ம இதை பிராக்டிஸ் பண்ணலாம். முதல் தேதி இந்த மாதத்தினுடையது. நான் சூக்ஷ்மமா எனக்குள்ள சங்கல்ப சக்தியை நிரப்பிக்கிறேன். எங்கேயாவது வேஸ்ட் வந்ததுன்னா உடனே அதுக்கு ஏதாவது ஒரு வழி கண்டுபிடிச்சிடணும். பாபாகிட்ட பேசுறதோ இல்லை ஏதோ ஒரு முரளி படிக்கிறதோ உடனே அந்த சங்கல்பத்தை மாற்றி நம்முடைய உண்மையான ஸ்வஸ்திதிக்கு நம்ம வர்றதுக்கு முயற்சி செய்யலாம். நல்லது. ஓம் சாந்தி.